அந்த மந்திரி சாகல, தப்பிச்சிட்டான். வேண்டாம் வேண்டாம் அப்பவே சொல்லுதே கேட்டியாமா? இப்படி அவசரப்பட்டு அமங்கலியா இருக்கிறீங்க. பாபா உள்ள வந்து பூ எடுத்து வச்சுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான்னு எப்ப செய்தி வருதோ அப்பதான் இந்த கோலத்துல வெளியில வருவேன். எதிர்கரையில இருக்கிறதா மங்களப்பட்டி கிராமம் மேடம். பரிசல்ல போற தவிர அந்த ஊருக்கு வேற வழியே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போன பாலா அங்கதான் போயிருக்க முடியும். உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். அப்பவே அந்த கொலகார பாய் சுட்டு கொண்டு இருந்தா இப்ப எங்க குழந்தைங்களை ஏமாவாய்க்கு போயிருக்காது இல்ல. சொல்றத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பாழா போற பாலகிருஷ்ணன் ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல பூந்து 30 குழந்தைகளை அடைச்சு வச்சுட்டாமா. பக்கத்துல போனா கத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டாமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல உங்க குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதிரடியில இறங்குனாங்கன்னா அம்மா ஊருக்குள்ள போற சடி எடுத்து வச்சா எங்க குழந்தைகள் சுடுகாட்டு கருப்பு சொல்றாமா. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி மிரட்டுறவங்க எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பயலுங்க. அம்மா அவன் அப்படி லேசா நினைச்சிடாதீங்கம்மா. இதே ஊர்லதான் 14 பேருக்கு தீ வச்ச அந்த பாவி. எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மா. ஊருக்குள்ள வராதீங்கம்மா, போயிடுங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை பண்ண சொல்றீங்களாமா? நான் இந்த ஏரியா லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேடம். டிஐஜி அனுப்புனார். எனக்கு இந்த பகுதியில ஒவ்வொரு இடமும் அத்துப்படி. என் பின்னாடி வாங்க. மிஸ்டர், நீங்க சொல்றத கேட்கறதுக்காக நான் இங்க வரல. 30 குழந்தைங்களோட உயிர் பிரச்சனை. முட்டாள்தனமான தைரியத்தினால அவங்களை சாவடிக்கிறதுக்காக நான் டிஎஸ்பி ட்ரைனிங் எடுக்கல. அவனும் பிடிபடணும், குழந்தைகளும் விடுபடணும். நீங்க ஊருக்குள்ள வராம உதவி பண்ணா நாங்களே புடிச்சு கொடுத்துறோம்மா. எங்க அண்ணனையும் மாமனையும் சாவடிச்ச பாவி என் கையால தான் சாப்பிடுறான். இது பாருங்க, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுனா உங்க குழந்தைகளுக்கு நான் உத்தரவாதம் இல்ல. அவன் தப்பிச்சு போகாம மட்டும் பாத்துக்கங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போலாம். பரிசு திருப்புங்க. வெற்றிகரமா முன்னால வச்ச கால பின்னால வைக்கிறீங்களா மேடம்? கால பின்னால வைக்கிறது பயந்துகிட்டு இல்ல, பாயறது. யார் யாரு நீங்க அமிச்சது? சொல்லுடா. சொல்லிடுமா, சொல்லிடு. அந்த கொலகார நாய் பாலா அடைச்சு வச்சிருக்க 50 குழந்தையில என் குழந்தையும் இருக்குதுமா. நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனீங்கன்னா சாகிறதுக்குள்ளையாவது குழந்தை உயிரோட பார்க்கலான்னு மன்னிச்சிருங்க. அந்த பாலா கையில துப்பாக்கி ஏதாவது இருக்கா? கத்தி கம்பெல்லாம் நிறைய வச்சிருக்காமா. நீ போலாம். கூப்பிடும்போது வரணும். சாமி சத்தியமா வர்றம்மா. யாரு என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு விவசாய வேணா. இவங்களால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுயா. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி கிழிச்சிருப்பியா? கிழிச்சிருப்பானா? அப்படிங்கிறது கூட அவார்டு வாங்கிருப்பையா? அடப்பே. நீங்க 2 பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அடைச்சு வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குமா? தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க. எஸ் மேடம். 1 மினிட். யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். பாலாவை கொன்னுடு. சொன்னதை செய்.
மாமா எங்க அப்பா இவங்க அப்பாலாம் எங்க போயிருக்காரு மாமா? மாமா எங்க அப்பா எங்க போயிருக்காரு? இல்லாத அப்பாவை நான் எங்கன்னு காட்டுவேன். கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. சரி வாங்கடா கோயில்ல போய் தேடி பாப்போம். மனசுக்கு பிடிச்சவன் கையாலே தாலி வாங்கணும்னு என் பேத்தி பொட்டு வச்சா. 16 குடும்பத்தை அழிச்சவனை பழி வாங்கணும்னு இந்த பாட்டி பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ குழந்தைங்க ஓட்ட படத்துல போயிட்டு இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்களேன். ஓடி வாங்களே, சீக்கிரம் ஓடி வந்து குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல நேரத்துல ஆபீஸ்ல ஐயா காப்பாத்திட்டாரு. ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. எதுக்கு ஏன் காப்பாத்துறீங்க? 16 பேரை கொண்டு அந்த பாவி ஒண்ணு பண்ணாம ஒரு பாவம் அறியாத குழந்தைய பழி வாங்க நினைச்சது. அந்த சாமிக்கு கூட நாங்க வாழ்ந்து முடியல. எதுக்கு ஏன் அக்கிரமக்கார பாவி அரசாங்கமா அசைக்க முடியாது, ஆண்டவனு புடுங்க முடியாது. இப்படியே குடும்பமா செத்து ஒழிய வேண்டியதான் தம்பி. ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சதுல விவசாயம் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம உழவ மாட்டெல்லாம் அடி மாட்டுக்கு விக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. 550 ரூபாய்க்கு மேல ஒரு பைசானா கூட இந்த மாடு எனக்கு வேணாத்தான். உழவு வேலை இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற மாடெல்லாம் அங்க பாரு அடிமாடா போயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த மாட்டை வித்தா கூட 50 ரூபாய் கம்மியா தான் போகும். ஏன் 1 கிலோ கறி குறையும் இல்ல? நீ குடுக்கற குடுபாய். வேண்டாயா வேண்டாயா. ஏயா மாட்டை பிடிச்சி கசாப்பு கடைக்காரங்க விற்க போற. வேண்டாயா சொன்னா கேளியா. சாய்பு வேண்டாம் சாய்பு. கண்ணுக்குட்டியில இருந்து புள்ளையோட புள்ளையா வளர்த்துட்டு இருக்கேன் சாய்பு. வேண்டாம் சாய்பு. ஐயா சொன்னா போடி அந்த பக்கம். சொன்ன மாதிரி வளர்த்தாலும். ஏய் சொன்னா கேளு. ஒழுங்கா மாட்ட கசாப்பு கடைக்கு அனுப்ப போறியா இல்ல என் பிள்ளைகளை சுடுகாட்டுக்கு அனுப்ப போறியா? பாய் நீங்க துட்ட கொடுங்க பாய். மாட்டை கொண்டு போங்க பாய். பொழப்புக்காக கிராமத்து ஜனங்கள்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு ஜீவன் மாட்டம் அவனுக்காக காத்துட்டு இருந்தது. நிலத்தை நம்பி பொழப்பு நடத்துற ஜாதி கண்ணு நாம நிலாவை நம்பி காத்துட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. பொழப்பு தேடி போறவங்க கூட சேர்ந்து நாமளும் போயிடலாம். பார்த்தா அவர் வந்துருவாரு பாட்டி. தாய் வேலை விட்டு இல்லாம அடுப்புல எரிய வேண்டிய தீ அடிமைத்துல எரியுது. இந்த நிலைமையிலும் அவனையே நினைச்சுக்கிட்டு பட்னி கிடந்தா எப்படி ஆத்தா? என் கண்ணுல பாமா போல. அவர் வந்துருவாரு பாட்டி. அடியே அணைய திறந்து விட வந்தவன் துணையா வருவான்னு நீ நினைக்கிற. தண்ணி போற போக்குல தடமாறி போறதாண்டி ஆம்பளைக்கு புத்தி. எத்தனையோ ஊருக்கு போறான். உன்ன மாதிரி அவன் எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கானோ யாரடி கண்டா? பாட்டி நான் செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் என்ன புதைக்கிறதுக்குள்ள அவர் என்ன பார்க்க வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போறதுன்னா போ. எனக்காக நீ ஒண்ணு பட்டினி கிடக்க வேண்டாம். அடி பாவி மகளே, என் ஒருத்திக்காகவா நான் கூப்பிட்டேன்? உன்னை விட்டா எனக்கு வேற யாரடி இருக்கா? அப்பனை பார்க்காம ஆத்தான பார்க்காம என் ஒருத்திய பார்த்து வளர்ந்தவளாச்சு. உன்னை விட்டா எனக்கு வேற யாரடி இருக்கா? எனக்கு வேற யாரும் இல்ல ஆத்தா, யாரும் இல்ல. அவர் வந்துருவாரு பாட்டி. பசி எடுத்து
நான் போன பிறகு என்ன நடந்துச்சுங்க? எதுக்காக எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறீங்க? தம்பி, அந்த பிராஸ்தார் பாண்டறங்க வாய்க்கா நிலத்தையெல்லாம் வளைச்சு போட்டு குறுக்க கட்டடத்தை கட்டி போட்டான் தம்பி. எப்படி சாமி வாய்க்கால தண்ணி வரும்? எப்படி சார் விவசாயம் பண்ணி வைத்து பட்டிய போகிறது? அதனாலதான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கு சார். என்னையா மடத்தனமா இருக்கு? அவன் எப்படியா கட்டடம் கட்ட முடியும்? வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க 20 அடி நிலமும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அவன் உங்களை ஏமாத்திருக்கான். நீங்க வண்டியை திருப்புங்க, நான் ஒரு வழி பண்ணி தரேன். மந்திரி மாசிலாமணி இந்தூர்காரர் தாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு வக்கீல் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க போய் என்ன பண்ண முடியும்? தம்பி, உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? நீ எங்க இருந்தோ வந்த, உன் உத்தியோகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. நாங்க எங்கேயாவது வேலை கிடைக்கிற இடத்துல கூலின்னு வாங்கிட்டு பொழைச்சிட்டு போறப்பா. இப்படி அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம கண்டுக்காம போறதுனால தான் தலைமுறையா கூலிக்காரன் அவன் இருக்க வேண்டியதா இருக்கு. நாம யாரை ஏமாத்த வேண்டாம், ஏமாத்துறவனை சும்மா விடவும் வேண்டாம். தயவு செய்து வண்டியை திருப்புங்க, வண்டியை திருப்புங்க, திருப்புங்க. இல்ல, நூத்துக்கணக்கான விவசாயிங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கவே முடியாது. அப்படியே கொடுத்திருந்தாலும் ஜனங்க நினைச்சா அந்த கவர்மெண்டோட ஆர்டரை மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட்டையே தூக்கி வீசி எறிய முடியும். பேசாம நீங்களாவே வாய்க்கால தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலனா பாதிக்கப்பட்டவங்க பொங்கி எழுந்தா பாறாங்கல்லு கூட தூள் தூளாயிடும். ஜாக்கிரதை. தங்கமாவது தங்கடி பாடுது நீரோட்டம் நெஞ்சில்